Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதனால இந்த அதிரடி மதுரையில அவர் போட அந்த விதிமுறைகள் என்ன? நீங்க இதை கம்பேர் பண்ணி அதை கம்பேர் பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கதா ஒரு தகவல். ஏன்னா இப்போ லாஸ்டா ராஜ்மோகன் அவர்கள் பேசுனது இது வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வாண்டடாக பார்த்துட்டு கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வரும். யாரையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஹீரோ படங்கள் பண்ணும்போது போட்டிகள் இருக்கலாம், பட் இது வேற. இப்போ நான் வந்திருக்கிற ரூட்டே வேற. மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கும். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன், குறைஞ்சது 50 லட்சம் பேர் மக்கள் இங்கே திரளுவாங்க. அதை வந்து லட்சக்கணக்கில் வாகனங்கள் வருது உறுதி, கண்டிப்பாக வருது உறுதி. அதை சுற்றிலும் மதுரையை சுற்றிலும் ஒரு 25 கிலோமீட்டரில் பூரா காரை நிப்பாட்டிட்டு, பைக்கை நிப்பாட்டி, வேன் நிப்பாட்டிட்டு மக்கள் உள்ளுக்குள்ளே வரது ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் நேரில் சந்திப்பாரா ரஜினி அவர்களை? நெருங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாரை வந்து கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய நண்பர் அஜித்தையும் மீட் பண்ண போகிறாரு. அதற்காக தான் மேபி இப்போ அவருடைய வந்து கூலியினுடைய ஆடியோ லான்ச்சிலையும் வந்து நிறைய பிரபலங்கள் வர்றதா ஒரு தகவல் போகுது. விஜய் சாரையும் இன்வைட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவர் வந்தாலும் ஆச்சரியம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிது வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சிலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, நான் சாயிலிருந்து தொடங்கிடலான் இருக்கேன். சாம் சிஎஸ் விசிஸ் சாய், என்ன நடக்குது அங்க? ஒரு வார். அனிருத்துக்கும் சாய் பேருக்கும் தான் மிகப்பெரிய ஒரு போட்டின்னு ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு இப்போ சாம் சிஎஸ்ல உள்ள எழுதிட்டாங்க. பட் அவருடைய ஸ்டைல் வேற. சாம் சிஎஸ் ஸ்டைல் வேற. அவர் ஆர்ஆர்ல கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் அடிச்சுக்க நிறைய படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் பண்ணியிருக்காரு. ஆமா. ஸோ ப்ரூவ் பண்ண ஒரு புஷ்பா 2 முத கொண்டு நினைக்கிறேன். அதெல்லாம் விளையாடுவார். பட் பெரிய லெவல்ல வந்து இந்த லிஸ்ட்ல அனிருத்துட்டு வந்து உட்காந்துருக்காருன்னா இல்லை அவர். பட் பேசப்படக்கூடிய ஒரு வந்து இசையமைப்பாளர், அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. பட் சாய் அப்படிங்கிற என்னன்னா மியூசிக் ஃபேமிலியிலேருந்து உள்ளே வந்தவர் அப்படி வந்துகிட்டே இருக்கார். திடீர்னு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் அவருடைய டாபிக் வந்து ஓவராக போய்கிட்டு இருக்கு. அனிருத்துக்கு மிகப்பெரிய வந்து போட்டியாளர் அப்படின்றது மாதிரி. காரணம் வந்து என்னன்னா நம்ம அனியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இவர் பண்ணியிருக்காரு. சாய் பண்ணியிருக்காரு, ரகுமான் குரூப்பில் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க அப்பா அம்மா மிகப்பெரிய ஒரு சிங்கர். ஸோ அந்த பிளட்டு கண்டிப்பாக நிறையா ஊறிட்டு தான் இருக்கும், அது மறுப்பதற்கு இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா கருப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் கமிட் ஆயிருக்கு. எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார். அட்லியே வந்து அணியை விட்டுட்டு அவரை கமிட் பண்ணுங்கன்னா என்ன ஒரு கணக்குன்னு தெரியல. அது ஒன்று தான். பட் இப்போது ஃபஸ்ட்டு படம் அனிமல் கருப்பாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் வந்து உண்மையிலேயே அந்த மியூசிக்கு சாங் ஆர்ஆர்லாம் பார்த்தோம்னா மனுஷன் விளையாடிருக்கேன். அனிருத் பண்ண மாதிரியே தான் இருக்குது பார்க்கும்போது. ஒருவேளை அவர் ட்ரூப்பில் இவர் பண்ணதுனால அந்த ஸ்டைல் வரும் இல்லையா? இல்லை சார், ரொம்ப சின்ன வயசு, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு. இங்கே என்ன நடக்குது? இங்கே வந்து ஒரு அழுத்தம் இருக்கா, இல்லை ரெக்கமெண்டேஷனா, இல்லை வந்து நெப்போட்டிஷமா அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு இந்த வயசுலேயே ஃப்ரீயாக விட்டால் மியூசிக் நான் பண்ணிடுவேன், எனக்கு என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்னோட வேலைகள் அவங்களுக்கு தெரியும். இப்போது லோகேஷ் வந்து இந்த பென்ஸுன்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி கொடுத்துருக்காங்க, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அட்லி இது உள்ளே வந்திருக்கு, சிம்பு கொடுத்துருக்காரு. இவ்வளோ பேர் கொடுத்ததும் ஒரு பாடல் கூட வெளியே வரல. அதே மாதிரி ஆல்பம் சாங்கை தவிர்த்து ஒரு படமாக பாடல்கள் எதுவும் வெளியே வரல. ஏன் அந்த பையன் மேலே இவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம், இவ்வளோ பெரிய விமர்சனம்? அது அவரோட ஃபியூச்சரை பாதிக்குமா? இல்லை, கண்டிப்பாக அவருடைய திறமையை நிறைய பார்த்ததுனால தான் இந்த வரிசையாக அவருக்கு 7 படங்கள் கமிட் ஆயிருக்கு. ஏன்னா சும்மா சாதாரணமாக ஊற்றி கையில் கொடுத்துட மாட்டாங்க. அவருடைய ட்ரூப் எந்த அளவுக்கு இருந்தார், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தாங்க. இப்போ ரகுமான் எப்படி கொடுத்தாலும் இளையராஜா கிட்ட இருந்து ப்ரூவ் பண்ணதுனால ரகுமானை தூக்குனாங்க. ஸோ இப்போ அணி கிட்ட இருந்து ரகுமன் இருந்த அந்த ஒரு டேலண்ட் இருக்கு இல்லைங்களா, அதற்காக கொடுக்கப்பட்ட படம்லாம் வரிசையாக அவங்களுக்கு அதை. ஸோ டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பண்ணுறாரு அவர். பட் அவருடைய இந்த மேட்ரு வந்து வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஓரளவு பாதிப்பு வரதான் செய்யும். என்னென்னு கேட்டால் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல, ஆல்பம் தான் ஒரு சைன் பண்ணியிருக்காரு, நல்லா பேசப்பட்ட விஷயம் வருது. பட் இன்னும் ஃபியூச்சர் ஃபிலிமாக இன்னும் வரல. ஸோ இப்போ கருப்பு தான் வரப்போகுது ஃபஸ்ட் படமாக. பட் அதற்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் அவரை கம்பேர் பண்ணி அது இதுன்ற போட்டு அடிக்கிறது வந்து அது வந்து அது என்னை பொறுத்த மட்டும் தவறானதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு வரும். ஏன்னா மைண்டு பூரா இதுக்குள்ளே ஓடும். பட் அவர் எதுவுமே எடுத்துக்கல. சின்ன வயசு தான், நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சின்ன வயசு. பட்டு இந்த வயசுக்கும் இந்த திறமைக்கும் வந்து கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. ஏன்னா இவருடைய திறமை வந்து இந்த எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதை வந்து நிறைய படங்களில் இந்த டைரக்டர்ஸ்லாம் கூட இருந்து பார்த்ததுனால கண்டிப்பாக இப்போ பண்ண வைக்கிறாங்க.
புது விஷயங்கள் நிறைய கிடைக்குங்கிற ஒரு ஆசை தான். சாம்சிஎஸ் ரொம்ப அன்பானவர், நான் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவர். அவரு இவரை போட்டியா நினைக்கிறாரா? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டியா? இவர் என்ன வார் அப்படின்றது ஒரு ஃபேன்ஸ் ஏற்படுத்தி விட்டதால சமூக வலைத்தளங்கள்ல கிரியேட் ஆனதா? சாம்சிஎஸே பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் போவாரு. அது என்ன என்னோட எப்படிங்க அப்படின்ற மாதிரி. இது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க சாம்சிஎஸை பொறுத்தவரைக்கும்? இல்லை, வளர்ந்த ஒரு விஷயம் போல. சாம்சிஎஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனிதர், ரொம்ப அன்பானவர். அவர் உண்டு தன் வேலையை உண்டு என்னங்கிறது. கொடுக்குற படத்தை நம்ம ஜெயிக்க வைக்கணும், தரமா பண்ணக்கூடிய ஆர்ஆர்லாம் விட்டா. ஏன்னா இப்போ ஆர்ஆர் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய வந்து ஹிட். கைதி விக்ரமே தான் இன்ன வரைக்கும் நின்று. எஸ், கண்டிப்பாக ஆர்ஆர் ஒரு படம் இல்லைன்னா நீங்கள் என்ன குவாலிட்டியை நீங்கள் படம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட படம் பார்க்குற எஃபெக்டே வேறு. ஆமாம், அது நிறைய படங்கள் வந்து இளையராஜா ரகுமானை வந்து உதாரணம் சொல்லலாம். பட்டு சாம்சிஎஸ் வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணுவார். பட் அவர் வந்து சாயபங்கிற ஒரு போட்டி அவர் நினைக்கல. பட்டு நம்மளுடைய சமூக வலைத்தளம் ஊடகங்கள் தான் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்கலாம் கிளப்பி விட்றாங்க. உனக்கு தாண்டி வர்றதுக்கு சாய்பங்கர் வந்துட்டார் அப்படின்னு. பட் அவர் போட்டியாக நினைக்கல. ஸோ யார் வந்தாலுமே திறமையர்கள் வரப்போகிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அனிருத் இன்னைக்கு டாப்பில் இருக்கான்னா, என்ன தான் அந்த ரஜினி சார் படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும், ஸோ தனுஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவருக்கும் ஒரு திறமை இருக்குது. ஸோ திறமையினால தான் இன்றைக்கி நிற்கிறார் அணி. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பாக, அதன் மூலம் வர்றது தான். பட் இது வந்து தேவையில்லாமல் பேசப்படுறது வந்து அவ்வளோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இளையராஜா அவர்கள், அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், அதுக்கப்புறம் அந்த வரிசையில் அனிருத், இப்போ வந்து சாயின்னு வரும்பொழுது சாம்சிஎஸ், விஜய் ஆண்டனி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர் தட்டி கொடுக்க வேண்டிய பையனை ஏன் எல்லாரும் இப்படி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. மனநிலை என்னவா இருக்கும் சார் சாயிது? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இந்த வயசில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு படம் கமிட் பண்ண சிம்பு வந்து 49 கமிட் பண்ணாருக்கும் போது சிம்பு வந்து தூக்கி விட்றாரு. வந்து அனிருத்தை வந்து நம்ம தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய லிஃப்ட் கொடுத்தாரும் போது வரிசையாக அவருடைய திறமையை வச்சு தான் அடுத்தடுத்து வந்தாங்க. மாதிரி சிம்பு சாய்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் தனுஷ் பண்ணுறாரு, அட்லி தூக்குறாரு. இப்போ அட்லி வந்து அல்லு அர்ஜுன் படம் கிட்டத்தட்ட பட்ஜெட்டே நிர்ணயிக்கல. ஓகே, நீங்கள் அந்த பட்ஜெட் வந்து 1000 கோடியோ 1500 கோடியோ நிர்ணயிக்கல. ஸோ அந்தளவுக்கு மெகா பட்ஜெட்டில் போகுது. ஆலிவுட் ஸ்டார்லாம் வரதா பேசப்பட்டு இருக்கு. அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பலர் வந்து வருவாங்க. ஸோ இவர் வந்து அணி வந்து ரொம்ப க்ளோஸு, அட்லி பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் சாய்பங்கர் உள்ள போகிறார். ஓகே, அப்போ இது எதிர்பார்க்காம வரும்போது இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் வரும்போது எப்படி அப்படின்னு வந்து பேசப்படுது. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, சாய்பங்கருடைய திறமையை தான் எல்லா பேரும் பார்த்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த திறமைக்கு கிடைச்சதான் இந்த வரிசையான படங்கள். ஓகே, அப்போ இனிமேட்டு அவரோட ப்ராஜெக்ட்ஸ் தான் பேசும், நான் பேசல. என்னோட பதிலடியாக என்னோட படங்களும் படைப்புகளும் இருக்கட்டும் அப்படின்றத அந்த பையனோட மைண்ட் செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் விஜய் அவர்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாநாடோட அப்டேட் என்ன அப்படின்ட்டு. சார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமான நிறைய கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருதா, இந்த விதிமுறைகள் மீறக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப தீவிரமா இருக்கிறதா கேள்விப்படுறோம். என்னென்ன கட்டளைகள் இட்டிருக்காரு புஷியானந்த் அவர்களுக்காக இருக்கட்டும், தாவேகா கட்சியினருக்காக இருக்கட்டும், என்னென்ன விதிமுறைகள் அவர் கொடுத்துருக்காரு? நேற்று கூட வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்காக இயங்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் பார்வையிட்டு இருக்காரு. இதனால இந்த அதிரடி மதுரையில் அவர் போட அந்த விதிமுறைகள் என்னென்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரையும் எதற்கொண்டும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஓகே, மதுரையில். ஆமாம், ஸோ மதுரை மாநாட்டிலையும் சரி, அதற்கு முன்னாடி நீங்கள் எந்த விஷயம் பேசக்கூடியது இருந்தாலும் யாரை பற்றியும் எதையும் தரைக்குறவாக பேசக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த மாநாட்டில் என்ன நடக்க போகுது, என்னென்ன அறிக்கைகள் கொடுக்கலாம், மக்களுக்கு செய்விலேயே எது கொடுக்கலாம்ங்கிற விஷயத்தை மட்டும்தான் இப்போ ஷேர் பண்ணணும். நீங்கள் இதை கம்பேர் பண்ணி அதை கம்பேர் பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வருது. ஏன்னா இப்போது லாஸ்ட்டாக ராஜ்மோகன் அவர்கள் பேசுனது தான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு, அதாவது ஓய்ந்து போன ஒரு விஷயம் திரும்பி பற்றிக்கிறது மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வாண்டடாக பார்த்துட்டு கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வரும். யாரையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஹீரோக்கள். படங்கள் பண்ணும்போது போட்டிகள் இருக்கலாம், பட் இது வேறு. இப்போ நான் வந்திருக்கிற ரூட்டே வேறு. எல்லாரையும் நான் அனுசரித்து போகணும். நானே வந்து எந்த வார்த்தையை பேசாமல் இருக்க யாரையுமே, நான் பேசக்கூடிய ஒரு யார் அப்படின்னா தமிழக அரசும் மத்திய அரசும் மட்டும்தான். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுங்க தவிர திரை உலகத்தை சம்மந்தப்பட்ட பேசக்கூடாதுன்னு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்தோம். ஓகே, ஸோ இதிலிருந்து இவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை ஏன்னா இவர் அடுத்த கட்டம் போகும்போது வந்து எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கேட்டிருக்காரு. ஓகே, அப்போது இதெல்லாம் வரும்போது இந்த பேசின விஷயங்கள்லாம் மனசில் ஓடும் இல்லையா? அப்போ எப்படி விஜய் அவர்களை பார்ப்பாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கணும். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன், குறைஞ்சது 50 லட்சம் பேர் மக்கள் இங்கே திரளுவாங்க. அதை வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. நீ என்ன காவல்துறை 4 பக்கம் சுற்றிலும்
கவர் பண்ணி நீங்கள் பல கண்டிஷன், எந்த வேனில் வர்றீங்க, எத்தனை பேர் வர்றீங்க, உங்கள் ஐடி என்ன, ஃபோன் நம்பர்னா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன என்கொயரி பண்ணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, இத்தனை வேன், இத்தனை கார், இத்தனை ஜீப், இத்தனை பைக், இதெல்லாம் வரதா அந்த எல்லாத்தையும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. காவல்துறை என்னென்ன கேட்குதோ எல்லாமே சப்மிட் பண்ணுங்கட்டார். ஸோ நம்மனால வந்து எதையுமே நீங்கள் கொடுக்கல, பண்ணலை, செய்யலைன்றது அதை வந்து அதுக்கு வந்து அதாவது அதை ஒரு காரணமாக யாரும் காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அவருது. இப்போ லட்சக்கணக்கில் வாகனங்கள் வருது உறுதி, கண்டிப்பாக வருது உறுதி. அதை சுற்றிலும், மதுரையை சுற்றிலும் ஒரு 25 கிலோமீட்டரில் பூரா காரை நிப்பாட்டிட்டு, பைக்கை நிப்பாட்டி, வேனை நிப்பாட்டிட்டு மக்கள் உள்ளுக்குள்ளே வரது ரெடி ஆகிட்டாங்க. எந்த சுற்றுவாட்டம் இருந்தாலும் இந்த கார் தானே போகக்கூடாது, நடந்து போகிறதா இருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ நடந்தே 30 கிலோமீட்டர் போனாலும் போகிறது ரெடியாக இருக்காங்க. அந்த அறிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ரசிகர்கள் திரளுவாங்க, அதில் மறுப்பதற்கே இல்லை. இதில் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், கேப்டன் அவர்களுடைய சாதனை முறியடிப்பாருன்னு. இந்த முறியடிப்பதற்குன்றது ஒன்றும் இல்லை, இவருடைய செல்வாக்கு என்னங்கிறத காமிக்க போகிறார். மக்கள் செல்வாக்கு, ஏன்னா வாக்குகள் வரணும் இல்லையா? இப்போ இந்த நம்ம தமிழகத்தில் இந்த அளவுக்கு நான் இறங்கி அடிக்கிறேன்னா என்னுடைய வாக்கு எவ்வளோ இருக்கும், மக்கள் எப்படி இருக்கான்னு அதை காமிக்கிறதுக்காக தான் ஒரு விஷயமே தவிர இன்னொருத்தருடைய சாதனை முறியடிப்பதற்கே இல்லை. ஏன்னா நம்ம இந்த கேப்டன் பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் சார் அவர். ஸோ அதனால் 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக வர்றது உறுதி. நிறைய சென்ட்ரல் தமிழ்நாடுலேருந்து இல்லை, அதர் ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. இதில் சிறப்பு என்னன்னா கேரளாவிலேருந்து நிறைய மக்கள் வர்றதுக்கான விஷயம் இப்போவே போயிட்டுருக்கு. யார் யார் எப்படி எப்படி வரணும், எத்தனை பேர் வரலாம், எந்தெந்த வேனில் வரீங்கன்றா அந்த ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. மதுரைக்கு படையெடுக்கும் கேரளா மக்கள், கேரளா மக்கள் அவங்க அப்படியே மூணாறு வழியா வந்து, இடுக்கி வழியா வந்து, தேனி வழியா மதுரைக்கு வர்றாங்க ஷார்ட்கட்ல. இந்த பக்கம் பொள்ளாச்சி பழனி இருந்தாங்கன்னா நேரா மதுரை. ஸோ 2-3 ரூட்ல உள்ள கேரளா ரசிகர்களும் வந்து மதுரையில் கூட்டி ஸோ அந்த மாநாட்டையே வந்து சிறப்பாக பண்ணிடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து நடக்க போகுது மதுரை மாநாட்டில். விஜய் அவர்கள் சொன்னது வந்து தமிழக அரசு எது காவல்துறை கேட்குதோ எல்லாம் சப்மிட் பண்ணுங்க, திரையுலகத்தை யாரும் பேசக்கூடாது, நம்மளுடைய குறிக்கோள் லட்சியம் என்ன, அறிக்கையில் அதை மட்டும்தான் பேசணுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கார் இந்த விஷயத்தில். ஓகே, இன்னொரு விஷயம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். ஏன்னா அவர் அரசியல் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய நடிகர்களை சந்திக்க போகிறோம், எல்லா ஆட்களையும் சந்திக்க போகிறதா, ரஜினி அவர்களை சந்திக்க போகிறதா கூட நம்மளே பேசியிருக்கோம். ரஜினியின் 50 ஆண்டு கால சினிமா பயணம், அதை தொடர்ந்தும் இந்த மாநாட்டை தொடர்ந்தும் 2026க்கு ஒரு அடித்தளமாக விஷயமா இருக்கட்டும், சமீபத்தில் வந்த சர்ச்சை அந்த ரஜினி அவர்களோட பெயரை பயன்படுத்துறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் நேரில் சந்திப்பாரா ரஜினி அவர்களை? வாய்ப்புகள் இருக்கு, சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான். ஏன்னா ரஜினியுடைய பரம ரசிகர் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்மளும் பேசியிருக்கோம். பட் இவர் வந்து படங்கள்ல தான் நம்ம போட்டி இருந்தது தவிர, இப்போ நான் அரசியல் களம் வேற, திரையுலகம் வேற. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட சமீபத்தில் கேட்கும் போது கூட நடக்க போகுது என்னும் போது மாநாடு சிறப்பு நடக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு ஒரு வாழ்த்து சொன்னார், செகண்ட் மாநாடு நடக்க போகிறதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. எல்லாம் வந்து அரசியலில் வரட்டும், சிறப்பு தான் அப்படிங்கிற விஷயம் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஓகே, ரஜினி சார் இந்த 2026 எலெக்ஷனில் அவரை யார், ரஜினி சார் வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகமா, பிஜேபியா, விஜயா, சீமானா, யார் பண்ண போகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்குது. ஸோ ஒரு கிங் மேக்கராக பேர்ஸில் உட்காந்துருக்காரு. யார் ஃபஸ்ட்டு ரஜினி சாரை தூக்க போகிறாங்க, அவர் யாருக்கு இந்த வாய்ஸ் ஓவர், ஸோ 96ல் கொடுத்தது மாதிரி யாருக்கு வாய்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இவர் பொதுவான விஷயங்கள் வந்து வாழ்த்துக்கள் விஜய்க்கு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நெருங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து ரஜினி சாரை வந்து கண்டிப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவருடைய நண்பர் அஜித்தையும் மீட் பண்ண போகிறாரு. அதற்காக தான் இப்போ என்ன சொன்னேன், நான் இப்போ கூட சொல்லும் போது கூட திரையுலகம் சம்மந்தப்பட்ட எந்த நடிகையிலையுமே யாருமே பேசக்கூடாதுன்னு மிகப்பெரிய எச்சரிக்கை வார்னிங் கொடுத்துருக்காரு. இப்போ ஸோ நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டதாக பேசுங்க, அதுவும் நிதானமாக தெளிவாக பேசுங்கன்னு இருக்காரு. ஓகே, ஸோ கண்டிப்பாக ரஜினி சாரை பார்க்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேபி இப்போ அவருடைய வந்து கூலியினுடைய அந்த ஆடியோ லான்ச்லேயும் வந்து நிறைய பிரபலங்கள் வர்றதா ஒரு தகவல் போகுது. அதில் விஜய் சாரையும் இன்வைட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம விஜய் அவர்கள் பேசும்பொழுது இந்த விழா, அந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த கூலி அந்த நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சில் மிகப்பெரிய பிரபலங்கள், சினிமா சார்ந்த மட்டும் இல்லாமல் அரசியல் பிரபலங்களும் கலந்துக்க போகிறதா தகவல்கள் சார், வாய்ப்புகள் இருக்காது? கண்டிப்பாக இருக்குது. அதை தான் இப்போ கூட சொன்னேன் நான். ஏன்னா இப்போ ரஜினி சாரை வந்து இருக்கிற அரசியல் கட்சி எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஓகே, ரவுண்ட் அப் பண்ணி யாருக்கு வாய்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அவரோட சேர்ந்து பேசி அந்த ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட போதும் அப்படிங்கிற நிலைமையில இப்போ இருக்காங்க எல்லா பேருமே. இந்த அதாவது நம்ம ஆகஸ்ட் 2 கூலியருடைய ஆடியோ லான்ச்சில் திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்கள், ரஜினியோட நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இன்வைட் பண்ண போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு விழாவும் நடக்க போகுது, இன்க்ளூடிங் அந்த ஆடியோ லான்ச்சில். இதற்கு பிறகு அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் ஒரு அழைப்பு வர்றதா ஒரு தகவல் எனக்கு வந்த ஒரு தகவல் தான். பட் இது எப்படி நடக்குன்னு தெரியாது.
தமிழகத்தினுடைய முதல்வரோ அல்லது டெப்டி சிஎம்மோ வர்றதுக்கான வாய்ப்புகளோட நிறைய இருக்குது. ஓகே. இப்போ அவரோட உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இந்த நெருக்கத்தில் அவர் வரலைன்னா சார் உதயநிதி சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அமைச்சர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய விழாவுக்கு வந்து சார் ரஜினி சார் போய் தேவாவேலு புத்தக வெளியிட்டால நிறைய விஷயங்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்ற நகைச்சுவையாக பேசினார். ஸோ அந்த அரங்கமே அதிர்ச்சி. அது மாதிரி இவருடைய விழா 50வது வருஷ விழா அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கலந்த ஸ்டேஜாக தான் அரங்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். கூலியில் வர்றது மாதிரி அரங்கம் அதிரட்டமே மாதிரி கண்டிப்பாக அரங்கம் அதிர தான் போகுது. பார்ப்போம் அரசியல் யார் யார் வர்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கூலியை பற்றியும் பேசிடலாம் சார். ஏன்னா இந்த பவர் ஹவுஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரங்கம் அதிரட்டுமே அப்படிதான் எல்லாருமே அதிர வச்சுக்கிட்டு இருக்காரு அனிருத் அவர்கள். சரி, இவ்வளோ லவ்வா எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்களை தேவா அவர்களாக இருக்கட்டும், இளையராஜா அவர்களாக இருக்கட்டும், ரகுமான் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் விட ஓவர்டேக் பண்ணி நான் தான் என் தலைவருக்கு செய்வேன், எனக்கு அவர் கடவுளுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளார அணுவா ஓடிட்டு இருக்கா சார் அனிருத்துக்குள்ளார. இவரு செதுக்கி இருக்காரு பாடல்களை. என்ன காரணம் அது? ரஜினி சாரோட பக்கத்துல இருந்தே வளர்ந்தவர் அனிருத். அவர் குழந்தையா இருக்கும்போது ஷூட்டிங் கூட்டு போனதா ஒரு ஸ்டில்லாம் ரஜினி சாரே கொடுத்துருக்காரு. பாண்டியன் படம் நினைக்கிறேன் சம்திங் ஏதோ. அப்படிங்கும் போது ரஜினி சாரோட அந்த ஆக்டிவிட்டிஸ், பேசுகிற ஸ்டைல், நடக்கிறது, உட்கார்றது, திரும்புறது எல்லாமே அவருக்குள்ளே அப்படி ஊறி போயிருக்கு. அதுக்கு தகுந்தது மாதிரி இசை போடும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமாக. ஏன்னா வெளியிலேருந்து பண்ணும்போதே படத்தை பார்த்துட்டு பண்ணுற இசையமைப்பாளர்களே அவ்வளோ தூள் கிளப்பும் போது உடன் இருந்து கூடவே 24 hours இருந்த ஒரு கேரக்டர் போது எப்படி பண்ணுவார். ஸோ அனிருத்த படத்தில் ஒரு ஃபேன் பாயை மாறி தான் அவர் அடிக்கிறாரு. அரங்கம் அதிரட்டமே அடித்து தூள் பண்ணி கிளப்பிட்டார். 2 சிங்கிளில் வந்து விட்ட பிறகு லோகேஷில் நான் லோகேஷ் அதிரடியாக காட்டுறேன்டா மாதிரி அவர் போட்டார். என்ன அதாவது வரிகள் வந்து சூப்பர் சுப்பு வந்து ஒரு பக்கம் அலப்பிற கிளப்பணும்னு அதில் வந்து கிளப்புனேன். பட் அதோட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அதாவது இலசுகளும் பெருசுகளும் பாமரனும் குமரிகளும் லவ்ஸே, அதாவது இவர் மேலே அந்த லவ் அன்புங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதை வந்து மறுப்பதற்கே இல்லை. பாஷாவுடைய ரீரிலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து அலப்புரை கிளப்புனா ஒவ்வொரு தூரம் 5வது தலைமுறை ரசிகர்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. எல்லாம் பொடிச்சுகளை 5 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் அந்த பாட்டுக்கும் பேசுகிற டைலாக்கும் அந்த இங்கே கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவர் வந்து என்னமோ ஒரு பெரிய ஒரு பவர். இந்த ஐபால்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குளோஸ் அப் ஷாட்டில் ஒரு ஐபால் வேறு இருக்கும். நீங்கள் அவருடைய கண்கள்லாம் ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது மனிதன் நேரடியாக போனாங்க. ஸோ வெரி சிம்பிளாக வீட்டில் பார்த்தா ஒரு வேட்டி ஒரு முண்டாமணின்னு போட்டு உட்காந்துருக்காரு. மேக்கப் போட்டால் வேறு ஒரு ஸ்டைல். ஸோ இந்த கூலியினுடைய அந்த சாங் வந்து அனிருத்து யார் வந்தாலுமே நான் கிங்கு தாண்டாங்கிற அளவுக்கு அடித்து இந்த தூள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றினே லோகேஷ் கொடுக்கக்கூடிய நேர்காணல் தான் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கமலோட ரசிகரான்லாம் கேட்டிருக்காரு, தீவிரமான ஃபேன் பாயில் நான் பார்த்துக்கிறேன் ஆடியோ லான்ச்சில் அப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தை வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்பொழுது லோகேஷ் பேசும்பொழுதாக இருக்கட்டும், அந்த மனுஷங்கிட்ட நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். அவ்வளோ வச்சிருக்காருங்க. அது மனசுக்குள்ளார அவ்வளோ இருக்குது. அதை நான் வெளியே கொண்டு வரணும், ரசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. சார் மாறிட்டாரோ, கமல்ல இருந்து ரஜினி ஃபேன் பாயா மாறிட்டாரோ லோகேஷ்? இல்லை, அதாவது ரஜினி சாரை படம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னு சொன்னார். கமல் வந்து நான் ஃபேன் விட இவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே நான் கமல் ரசிகன் சார் அப்படி தான் கதை சொல்ல போகிறேன் போது பேசாமல் கேட்டு சிரிச்சிட்டு விட்டார். டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கமல் ஃபேன் என்கிட்டயே வந்து சொல்கிறாரு ஆடியோ லஞ்சில் வச்சுக்கிறேன் லோகேஷ் அப்படின்னு விஷயம் காமெடியாக சொன்னார். என்னன்னா என்னதான் இருந்தாலும் ரஜினி சார்ன்றது வந்து ஒரு லெஜெண்ட் சார், ஒரு யூனிவர்சிட்டி. நீங்கள் கமல் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, கமல்கிட்ட வந்து அந்த நடிப்பு புதையில நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுங்கன்னா பண்ணிடுவார். ரஜினி சார்கிட்ட வந்து எல்லாம் கொட்டி கிடக்கு, நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ லோகேஷ் எடுத்தது வந்து கடுகளவு தான் எடுத்துருக்கேன்னு சொல்கிறார். இன்னும் நிறைய கிடக்கு. அதாவது என்னை பொறுத்தவரை ரஜினிங்கிற வந்து ஒரு கோல்டு மாதிரி சொல்லுவார் சார். கோல்டோட அதிகமானது வைரம், வைடூரியம், மாணிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. மக்களே அதை யாராவது வாங்குறாங்களா? இல்லை, வைரத்தை வைரம் யாருமே வாங்குறதில்ல, தங்கத்தை தான் போய் வாங்குறாங்க. மாதிரி தங்க மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ விஷயங்கள் தங்க சுரங்கம் மாதிரி அவர்கிட்ட கிடைக்குது, வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவருடைய பொசிஷன் என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டார்னா அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே மைண்டை ஃபுல்லாக ஏற்றிக்குவார் சார், மைனூட்டாக. அவருடைய டைவர்ஷன் எங்கேயுமே போகாது. ஸோ ஆப்போசிட் டைரக்டருடைய கண்களை மட்டும் பார்த்துட்டே இருப்பார். நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போது அந்த கதை சொல்லும் போதே அவருக்குள்ளே இந்த கேரக்டருக்கு இந்த ஸ்டைல் பண்ணலாம், இந்த மேனேஜர் கிரியேட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஃபீட்பேக் ஏற்றிடுறாரு. கதை கேட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் முடிச்சிட்டாரு. ஓகேண்டா, அப்புறம் டைரக்டர் சொல்கிறதா அவர் கேட்பார். அங்கே அவருடைய ஸ்டைல் என்ன வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அவருக்கு ஃப்ரேமே நீங்கள் வைக்க முடியாது, ஒரு ஃப்ரேம்குள்ள நிற்க வைக்க முடியாது. பயங்கர ஒரு ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை லோகேஷ் சொல்லியிருக்காரு. சரி, அந்த படம் கிட்ட நெருங்க நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் சார். இறுதியாக ஏகே அவர்கள்
இன்னும் ஃபாரின்ல தான் இருக்காரு, அந்த ரேஸ்ல தான் இருக்காரு. சமீபத்துல ரசிகர்களோட சந்திச்சு எனக்காக சண்டை போட்டீங்களா எதுக்கு அப்படின்லாம் கேட்டாரு. அதெல்லாம் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாருமே கீழே கமெண்ட் எழுதுறாங்க, தலைவர் நீங்க அங்க மட்டும் தானே பாத்தீங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, எவ்வளவு பேர் உங்களுக்காக இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் போடும் பொழுது ரசிக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ அன்பான ரசிகர்கள் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்டேட் சார், என்ன நடக்க போகுது? ஆதிக்கு என்ன வச்சிருக்காரு? பயங்கரமா ஒரு விஷயம்ன்றாரு, கதை ரெடி ஆகிட்டு இருக்குன்றாரு. என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? கதை ரெடி சார், கதை ரெடி பண்ணி முடிச்சு அதீஷ் சார்ட்ட சொல்லிட்டு எவ்ரிதிங் ஓகேன்னு தான் மேற்கொண்டு நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் வரதுக்கு ஒரு 3 months ஆகும்னு சொன்னதுனால இப்போ அதீஷ் சார்பாக வந்து ஆதி குரூப்புக்கு டிஸ்கஷனுக்கு மேற்கொண்டு அதனால பாலிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கிட்ட 100 ஸ்கிரிப்ட் ரெடி. அதை இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், இன்னும் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனாக அஜித் சாருக்கு என்ன கொண்டு வரலாங்கிற அளவுக்கு வந்து பேசப்பட்டு இருக்கு. ஸோ அப்போ குட் பேட் அகிலியோட ஜிபிஓட 10 மடங்கு அதிகமாக தரணும்னு சொல்லி ஆதிக்க முடியும். ஏன்னா ஒரு 3 டைரக்டர்ஸ் உள்ள பூந்தாங்க AK64 பண்ணுறதுக்கு. 3 டைரக்டர் ரெடியாக கதை வச்சுட்டு உள்ளே போகும்போது அஜித் ஒரே திங்கிங். இப்போ ஆதிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியிட்டு. அதுக்கு மீறி டக்குன்னு ஆதி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அப்படின்னா இவர் வந்து அது வெறித்தனமாக வச்சிருக்காரு ஆதி. இந்த படம் மிகப்பெரிய பேசப்படலுக்கு நான் பண்ணியிருக்கேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு விஷயம் தான். இப்போ அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் வந்தாங்கன்னா அதனுடைய வேலைகள் ஆரம்பமாகும். கண்டிப்பாக ஜிபிஓட இது 10 மடங்கு அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிருக்கா எனக்கு ஒரு தகவல் வந்து. ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் காத்துட்டு. எஸ், மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி ஃபாரினில் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு எங்களுக்கு சண்டை நாங்கள் சண்டை போட்டுருக்கேன் சார் அப்படிங்கும்போது எதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, வந்து பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு மீனிங் வந்து புரிஞ்சுக்கலாம் நம்மளே. நான் வர்றேன் வந்து பார்த்துக்கலான்னா அரசியல் இறங்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியாது. பட் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேங் இருக்குது, குரூப் இருக்குது. பட்டு பார்க்கலாம் அரசியலுக்குள்ள வர இல்லை சினிமாலேயே நல்ல அந்த இடத்த மிக தக்க வச்சுக்கிறதுக்கு போகிறாருன்றதை பார்க்கலாம் நம்ம. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிச்சயம் சனிமரம் வந்து எடுக்கலாம்.